அனைவருக்கும் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி மையம் சார்பாக ஆரோக்கிய வணக்கம். இந்த பதிவு ஆஸ்துமா நோயிலிருந்து மீள சரியான வழிகளை காட்டக்கூடியது. ஆஸ்துமா சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய். உலகளவில் சுமார் 34 கோடி மக்களை பாதித்துள்ள நோய் ஆஸ்துமா. ஒவ்வொரு வருடமும் ஆஸ்துமா நோயாளிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கிறது. ஆஸ்துமா ஏன் வருகிறது, ஆஸ்துமாவிற்கு தீர்வு உண்டா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங் போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டா என்ற கேள்விகளும் தீர்வு காண மருத்துவ ஆராய்ச்சிகளும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்பொழுதுள்ள சிகிச்சை முறைகள் அனைத்தும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை சரி செய்ய மட்டுமே பயன்படுகின்றன. ஆஸ்துமா தீர்வுக்கான உண்மையான அடிப்படை காரணங்களை சீர் செய்ய முயல்வதே இல்லை. ஆஸ்துமா என்ற பிரச்சனையை நுணுக்கமாக கவனித்தால் நிச்சயம் நல்ல தீர்வு காண முடியும். ஆஸ்துமா உருவாகும் முறைகளை 4ஆக பிரித்து பார்க்கலாம். 1. ஆஸ்துமா நோய்க்கான காரணிகள். 2. காரணிகளை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி கையாளும் தன்மை. 3. நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகளை கையாளும் திறன், அதன் மூலம் உடலில் ஏற்படும் மாற்றங்கள். 4. நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகளை கையாளும் பொழுது ஏற்படும் அறிகுறிகள், விளைவுகள். உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி காரணிகளை கையாளும் தன்மையும் அதன் கையாளும் திறனும் ஒருவரை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதிலும் நோய் நிலை உருவாவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி 3 நிலைகளை கொண்டது. 1. குறைவாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி. 2. அதிகமாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி. 3. சமநிலையிலான நோய் எதிர்ப்பு சக்தி. குறையினும் மிகையினும் நோய் செய்யும் என்பதற்கிணங்க உடலின் அதிகமாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி அலர்ஜி, ஆஸ்துமா, லியூபஸ், சக்கரை நோய் வகை 1, ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் போன்ற நோய்கள் வர காரணமாகிவிடும். உடலின் குறைவாக செயல்படும் நோய் எதிர்ப்பு சக்தி கேன்சர், காசநோய், தொற்று நோய், எய்ட்ஸ் வர காரணமாகிவிடும். உடலின் சமநிலையான நோய் எதிர்ப்பு சக்தி மட்டுமே உடலை நோய் காரணிகளிலிருந்து காத்து ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். இப்பொழுது ஆஸ்துமாவை உருவாக்கும் முக்கிய காரணிகளை பார்க்கலாம். ஆஸ்துமாவை உருவாக்கும் காரணிகளாக சொல்லப்படுபவை வளர்ப்பு பிராணிகள், சில செடிகள், பூக்களின் மகரந்தம், பூச்சிகள், ரசாயன புகை, சிகரெட் புகை, காற்று மாசு, தூசிகள், சில உணவுகள், குளிர், கோபம், உடற்பயிற்சி, மன அழுத்தம் என்பவை. மேலே கூறிய காரணங்களாலும் இன்னும் பல காரணங்களாலும் அலர்ஜி ஏற்பட்டு அது ஆஸ்துமாவாக மாறி பின் வீசிங் நிலை வருகிறது. அனைவரும் காரணிகளை மட்டுமே கவனிக்கிறார்கள். எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற பழமொழிக்கிணங்க நோய்க்கான உண்மையான காரணத்தை சீர் செய்வதே நோய்களுக்கு முழுமையான தீர்வாகும். உலகளவில் ஆஸ்துமா பற்றி நடந்து வருகின்ற ஆராய்ச்சிகள் மேற்கூறிய காரணிகளால் ஆஸ்துமா வருவதில்லை எனவும் அவை ஆஸ்துமா வராமல் தடுக்கவே பயன்படுகின்றன எனவும் கண்டறிந்துள்ளன. வளர்ப்பு பிராணிகள், அதிகம் பேர் உள்ள கூட்டு குடும்பம் போன்ற சூழலில் வாழும் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா வருவது தடுக்கப்படுவதை பல அறிவியல் கட்டுரைகள் உறுதிப்படுத்துகின்றன. செடிகள், பூக்கள், மகரந்தம் போன்றவை பல பேருக்கு ஆனந்தத்தையும் சில பேருக்கு மட்டும் ஒவ்வாவையும் உருவாக்குவது ஏன்? ஒவ்வொருவரின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியின் தன்மையே இந்த மாற்றத்தை கொடுக்கிறது என புரிந்து கொண்டால் நாம் நோய்களிலிருந்து வெளிவரும் சரியான தீர்வை நோக்கி செல்ல முடியும். இப்பொழுது ஆஸ்துமா எப்படி உருவாகிறது என்று பார்க்கலாம். உடலுக்குள் நுழையும் அனைத்து விதமான பொருட்களையும் பரிசோதித்து உடலுக்கு பாதிப்பில்லாதவற்றை மட்டும் உடலுக்குள் அனுமதிப்பதும், பாதிப்பு ஏற்படுத்தும் என உணரும் பொருட்களை உடலை விட்டு வெளியேற்ற முயற்சிப்பதும், வெளியேற்றுவதும், அழிப்பதும் நோய் எதிர்ப்பு சக்தியின் வேலைகளாகும். சில நேரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தாத பொருட்களை உடல் தவறுதலாக பாதிப்பை ஏற்படுத்தும் பொருளாக உணர்ந்து அவற்றை வெளியேற்ற முயற்சிக்கும். அந்த முயற்சியின் விளைவாக சில மாற்றங்கள் உடலில் ஏற்படும். ஆஸ்துமா ஏற்பட காரணமாக உள்ள சில மாற்றங்களை பார்க்கலாம். ஒவ்வாதவை என உணரும் பொருட்களுக்கு உடல் அனுமதி மறுக்க மூச்சுக்குழாய்களின் மேலுள்ள மென் தசைகளில் இறுக்கத்தை ஏற்படுத்தும்.
மூச்சுக் குழாய்களில் சுருக்கம் ஏற்பட்டு உள்பகுதி குறுகலாகும். உடல் ஹிஸ்டாமைன் என்ற இரசாயன பொருளை உருவாக்கி ஒவ்வாத பொருளை வெளியேற்ற அலர்ச்சியை இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பாற்றல் செயல்பட தூண்டுதலை ஏற்படுத்தும். ஹிஸ்டாமைன் தோலில் அரிப்பை ஏற்படுத்தும். மூச்சுக்குழாய்களில் சளி உற்பத்தி ஏற்பட்டு ஒவ்வாத பொருளை வெளியேற்ற முயற்சி நடைபெறும். மூச்சுக்குழாய்களில் உறுத்தல் ஏற்பட்டு இருமல் உண்டாகும். மேற்கூறிய அனைத்து நடவடிக்கைகளும் உடலுக்கு ஒவ்வாத பொருட்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் எதிர் விளைவுகளே. அவற்றை நாம் பாதிப்பாக பார்க்கிறோம். ஆஸ்துமாவினால் ஏற்படும் பாதிப்புகள்: தும்மல், இருமல், மூச்சு திணறல், வீசிங், சோர்வு, அரிப்பு, தூங்கும்போது சிரமம் போன்ற பல உடல் உபாதைகள் அனைத்தும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளாகும். இத்தனை பாதிப்புகளை, சிரமங்களை கொடுக்கக்கூடிய ஆஸ்துமாவிற்கு மக்கள் பயன்படுத்தும் சிகிச்சை முறைகள்: மூலிகை மருத்துவம், மூலிகை மருந்துகள், மூலிகை சூப், இன்ஹேலர், நெபுலைசர், ஆவி பிடித்தல், ஆன்டி ஹிஸ்டாமைன் மாத்திரைகள், சளி மாத்திரைகள் போன்ற பல சிகிச்சை முறைகள். இவை அனைத்தும் ஆஸ்துமாவின் அறிகுறிகளை குறைக்கவும் உடல் சிரமங்கள் குறைக்கவும் மட்டுமே பயன்படுகின்றன. ஆஸ்துமாவிலிருந்து முழுமையான தீர்வை கொடுப்பதில்லை. உலகளவில் இன்று புதிய சிகிச்சை முறைகள் வந்துவிட்டன. நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதன் மூலம் நோய்களுக்கு சிறந்த தீர்வு அளிக்க முடியும் என்பதை பல மருத்துவத் துறைகளின் ஆராய்ச்சிகள் நிரூபித்து வருகின்றன. இம்யூனோதெரப்பி என்ற புதிய மருத்துவ முன்னேற்றம் அனைத்து நோய்களுக்கும் ஒரு சிறந்த தீர்வாக உள்ளது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியின் செயல்களை மேம்படுத்தி சமநிலைப்படுத்தி பல ஆச்சரியமான பலன்களை பெற முடியும் என மருத்துவத்துறை நிரூபித்து வருகிறது. ஆஸ்துமாவிற்கு இம்யூனோதெரப்பி மூலம் அற்புதமான பயன்கள் கிடைக்கின்றன. இம்யூனோதெரப்பி நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும், சமநிலைப்படுத்தும். ஆஸ்துமாவை உருவாக்கும் காரணிகளுக்கு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்கும் விளைவுகளை சீர் செய்யும். அலர்ச்சியை சமநிலைப்படுத்தும். சளி முற்றிலுமாக வெளியேற்றப்படும். சமநிலைப்படுத்தப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி ஆஸ்துமா மீண்டும் வராதபடி செயல்புரிய கற்றுக்கொள்ளும். நோய் எதிர்ப்பாற்றலின் அறிவுபூர்வ ஆற்றலை மேம்படுத்தும் இயற்கை முறையிலான இம்யூனோதெரப்பி ஆஸ்துமாவிற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இன்று உள்ளது. நோய் எதிர்ப்பாற்றலை சீர் செய்வதில் பசுவின் சீம்பால் மூலக்கூறுகள் மற்றும் சில மூலிகைகள் மிகச்சிறந்த பலன்களை தருகின்றன. இதன் மூலம் ஆஸ்துமா முதல் கேன்சர் வரையிலான அனைத்து நோய்களுக்கும் சிறந்த தீர்வு பெற முடியும். அலர்ஜி, ஆஸ்துமா, வீசிங்கிலிருந்து முழுமையான தீர்வு பெற இம்யூனோதெரப்பி ஒரு சிறந்த வழியாகும். ஒவ்வொருவரின் உடலும் தனித்தன்மை வாய்ந்தது. எனவே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ ஆஸ்துமா போன்ற நோய்களிலிருந்து மேல நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் முறை பற்றி பயிற்சி பெற எங்கள் இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி மையத்திற்கு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க நலமுடன் வளமுடன். நன்றி, வணக்கம்.